அதில் இந்த சோழ மண்டலத்திற்கு மிகப்பெரிய வரலாற்று பெருமை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சண்டை சச்சரவுகள் கூடாது, ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது, நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற நல்லிணக்க உணர்வோடு வாழ வேண்டும் என்ற மருத்துரையா அவர்களின் உயர்ந்த நோக்கத்திற்காக நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாட்டை இன்று மட்டும் நடத்தவில்லை. நம்முடைய மருத்துரையா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பால் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்தினார்கள். அந்த மாவட்டந்தோறும் நடத்திய நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, மத கலவரம், ஜாதி கலவரம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் பேசியது, அந்த இடத்தில் ஓடி நின்று அதை காப்பாற்றியது, அமைதிப்படுத்துவது, அமைதியாக வீற்றிருக்கிற மருத்துரையா அவர்கள் என்பதை தமிழ்நாடு சொல்லும். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சோழ மண்டலத்தில் நடைபெறுகிற மாநாடு. ஆகவே இங்கே எந்த மதத்தின் பெயராலும் எந்த ஜாதியின் பெயராலும் தமிழ்நாட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது, நாம் எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக ஐயா அவர்களால் நடத்தப்படுகிற மாநாடு. அதே நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிற வகையில் இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதோடு எல்லாருக்கும் இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை பகிர்ந்து வழங்கப்பட வேண்டும், சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் மருத்துரையாவினுடைய நோக்கம். இப்படி சொல்லக்கூடிய தலைவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா ஒருத்தரும் இல்லை. சமய சமுதாயத்தை சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டு 46 ஆண்டு காலம் எந்த பதவிக்கும் செல்லாமல் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிற தலைவர் தான் நம்முடைய குலதெய்வம் மருத்துரையா அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த மாநாட்டின் நோக்கத்தை, மாநாட்டுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, இது சோழ மண்டல மாநாடு தான். இந்த மாநாடு எவ்வளவு குறுகிய நாட்கள் நடத்தப்பட்ட மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற சமய பெரியவர்கள், சமுதாய தலைவர்களுக்கு ஐயா அவர்கள் சார்பில், நம்முடைய சின்னையா அவர்கள் சார்பில், தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் நாங்கள் நன்றி நன்றி என